ஹாய் காய்ஸ். ஸோ நாங்கள் எல்லோரும், அதாவது என்டிஎஸ் டீமான நாங்கள் எல்லோரும் கள்ளக்குறிச்சிலேருந்து மதுரைக்கு ஒரு டான்ஸ் ஈவெண்ட்டுக்காக கிளம்பியாச்சுங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி இந்த ஒரு சில சரௌண்டிங்கில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெடி 3 2 1 ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மதுரைக்கு போகிறோம். ஹாப்பியாக நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே, பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். என்னப்பா ஆரம்பிக்கலாங்களா? அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது ஒரு நைட் டைம் லாங் டிரைவுங்க. ஸோ கள்ளக்குறிச்சி டு மதுரை ஜாலியாக நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த நைட் ட்ராவல்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். அதுலேயும் ஒரு லாங் டிரைவ்னா சொல்லவே வேணும். நல்ல வேலை நாங்கள் ஒருத்தருக்கு 3 டிரைவர் இருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி ஓட்டி நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோங்க இங்கேருந்து. ஃபைனலி நாங்கள் கள்ளக்குறிச்சிலேருந்து கிளம்பி மதுரைக்கு நாங்கள் கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்தாச்சுங்க. ஸோ மார்னிங் தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் கரெக்டாக 4 o'clock நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம் மதுரையில். இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. அவ்வளோதான், நாங்கள் எல்லோரும் மார்னிங் எழுந்து பக்காவாக கிளம்பியாச்சு. நான் மட்டும் என்ட்ரி கொடுத்தா போதுமா? இவங்களும் என்ட்ரி கொடுக்கணும்ல. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. நீங்களும் அப்படி தானே நினைச்சீங்க? ஹலோ அக்கா, நீங்களும் அப்படி தானே நினைச்சீங்க? ஆனா நம்ம மாப்பிள்ள அப்படி இல்லைங்க. நாங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் ஹாப்பி. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஸ்டொமக்கோட பர்ஃபார்மன்ஸை யாரும் எதிர்பார்க்கல. மறந்துட்டாங்க எல்லோரும். ஒன்லி டான்ஸ் மட்டும் இல்லாமல், ஸ்டொமக் மட்டும் இல்லாமல், இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃபன்னான எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த இடத்தையே வைபாக்கி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெல்கம் டான்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் டிஜேவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களோட சேர்ந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களுமே வந்து ஆட ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே வேறு லெவல் வைப் ஆகிட்டாங்கங்க. ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஏன்னா எங்களுக்கு ஈவினிங்காக கள்ளக்குறிச்சியில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் என்னவோ அதை நாங்கள் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் பண்ணி தான் நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இவர் தாங்க எங்களோட அடுத்த டிரைவர். போகிறப்ப ஒருத்தர் ட்ரைவ் பண்ணாங்க, ரிட்டன் வரப்போ ஒருத்தர் ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பாட்டு பாடிட்டு ஒரு வைபோடு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு ஒரு டிக்கெட் அவுட்டு, அதாவது தூங்கிட்டாங்க. அடுத்து அப்படியே ஒவ்வொருத்தராக தூங்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. நீங்களே பாருங்களேன். நாங்கள் ரிட்டன் போகிற வழியில் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் இது ஆனைமலை ஒரு சில படத்தில். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். தண்டி அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பட் என்ன ஒன்று, ஈவினிங் நமக்கு ஈவெண்ட் இருக்கிறதுனால சீக்கிரம் போக வேண்டிய சுச்சுவேஷனால் எதையுமே நம்ம பார்க்க முடியாமல் ஜஸ்ட்டு காரில் உக்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு மட்டும் போனோம். பக்கத்தில் எதுவுமே போய் பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்க. தோ நான் சொல்லலை, அடுத்து ஒவ்வொரு டிக்கெட்டாக விழுந்துருன்னு நீங்களே பாருங்களேன் பின்னாடி. தோ இப்போ உங்களுக்காக பேன் பண்ணுறேன். எல்லோரும் தூங்கியாச்சுங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு பையன் மட்டும் அப்படியே ஃபோனில் பாட்டை கேட்டு கொஞ்சம் ஆக்டிவில் வந்துக்கிட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாருமே தூங்கியாச்சு. இங்கே பாருங்களேன், இங்கே வர வழியில் இங்கே ஒரு பாலம் பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு இந்த இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில், அந்தாண்ட இன்னொரு பாலத்தோட அந்த ஒரு வியூ இந்த ஈவினிங் டைமில் அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வரதுனால எனக்கு எல்லாமே பார்க்க புதுசாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அப்படியே வர வழியில் சமயபுரம் காளியம்மன் கோவிலும் இருந்துச்சு. பட் என்ன ஒன்று, உள்ளே போய் பார்க்க முடியல. ஈவினிங்காக நம்ம அங்கே போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்றதுனால நாங்கள் இங்கேயே ரெடி ஆகணும். இந்த என்எஸ்ஆர் கஃபேயில் நிறுத்தி டீ அண்ட் ப்ரெட் ஆம்லேட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க. ஸோ போகிறப்பவே என்ன ஒன்று, லைட்டாக எனக்கு கண்ணெல்லாம் கிருன்னு வர ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் நான் விடலையே. திரும்ப ஒரு தூங்கிட்டு அடுத்த ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவங்க கேர்ள்ஸ் எல்லாருமே அங்கே போய் நம்ம ரெடியான ரொம்ப டைம் ஆகிடுன்றதுனால காரில் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், என்ன ஒரு அந்த ஒரு தொழில் பக்தி. நாம் அங்கே போய் எதனாலையும் டைம் ஆகிடக்கூடாதுன்றதுனால இவங்க எல்லாருமே இங்கே ரெடி ஆகிட்டாங்க.
பட் நான் அப்படி இல்லைங்க. நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கும். இவங்க போன உடனே ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ஒரு 10வது நிமிஷத்துல தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த கேப்புக்குள்ள நம்ம பட்டு பட்டுன்னு கிளம்பிடுவோம்ல. அதனால் நான் மட்டும் கிளம்பல. இவங்க எல்லாரும் மட்டும் ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஜாலியாக திரும்ப சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ணிவிட்டு ரிட்டன் நாங்கள் கள்ளக்குறிச்சி கிளம்பியே வந்துட்டுருக்குறோங்க. நாங்கள் செகண்ட் ஈவெண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் வந்துட்டோங்க. ஸோ டைமிங் நம்ம கரெக்டாக கீப் பண்ணணும்ல. கரெக்டாக நம்ம மேரேஜ் ஹாலுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து தான் பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க. அவங்களுக்கான என்ட்ரியை முடிச்சுட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் எல்லாருமே ஹோமுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ இதோட இந்த ஒரு விளாக் முடியுது. இந்த டே மார்னிங் மதுரை, ஈவினிங் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஃபங்க்ஷனு அட்டகாசமாக போச்சுங்க இந்த ஒரு டே. ஓகே காய்ஸ், பாய்.